ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, யாரும் இந்த உலகில் அனாதைகள் அல்ல. எல்லோருக்கும் எல்லாம் இருக்கிறது. மனிதனை யார் கைவிட்ட போதிலும் உன் சாயப்பாவான நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன். தாய் என்பவர் 10 மாதம் சுமந்து உனக்கு உயிர் கொடுத்து உன்னை தன்னை காட்டிலும் அதிகம் அன்பும் அக்கறையும் கொண்டு காக்கும் கருவறையில் உள்ள தெய்வம். தன் வலியை பெரிதுபடுத்தாது தன் பிள்ளையினை மட்டுமே யோசித்து தன் தாய்மையை காட்டி விலை மதிப்பு சொல்ல முடியாததை உனக்கும் உணர்த்தி உன் உயிருக்கு உன் பிறப்புக்கு முதல் அர்த்தமாய் கடவுளின் அர்த்தங்களை தன் குருதி மூலம் உனக்கு சொல்பவர் அப்பா என்பவர். உயிர் கொடுத்து அன்னையின் பங்குக்கு மேலாக உன் வாழ்வுக்கு வழிகாட்டி அதற்கு உயிர் கொடுத்தவர். உன் எதிர்காலத்திற்கு ஒரு அர்த்தங்களை கொடுத்து உன் கையால் நீ தனித்து தனித்துவம் பெற்று வாழ தன்னையே உருக்கி சிலையை உருவாக்கும் சிற்பியாய் ஒளியாய் அதை தாங்கும் எல்லாமுமாய் உன்னை அர்த்தமுள்ள ஒரு முழு மனிதனாயாக்குவது அப்பா. அப்பாவின் கண்டிப்பு, கட்டளை, கோபம், பாசம் இவைகள் எல்லாம் தான் உன்னை சிறந்தவராக ஆக்க முடியும். அப்படிப்பட்ட உறவுகளை என்றைக்கும் மரியாதை செலுத்து. அவர்கள் உன்னை காக்க தாண்டுகின்ற பாதையின் வழி எப்படிப்பட்டது என்பது உனக்கு நான் சொல்லி புரிவதல்ல. நீ அந்த இடத்திற்கு வந்தால்தான் உனக்கு புரியும். அவர்களின் அம்சமாய் எப்போதும் உன்னிடத்தில் நான் இருப்பேன். யாருக்காகவும் உன் தாய் தந்தையை விட்டு கொடுக்காதே. அவர்கள் உன்னை பிள்ளையாய் பெறுவதற்கு நீ பூரி படைய வேண்டும். அவர்கள் நீ எழுந்து நிற்க துணை நின்றவர்கள். அவர்களின் முதுமை காலம் என்பது உனக்கு கிடைத்த வரம். நீ அவர்களை பிள்ளையாய் பார்க்கும் காலம் அவர்களுக்கு ஆறுதலாய் துணையாய் இரு. அவர்களை உன் தாய் தந்தையாய் தேர்ந்தெடுத்து உன் வாழ்க்கையில் வழிகாட்ட இந்த மண்ணுலகில் படைத்தேன். உனக்கு நான் எப்போதும் அப்பாவாக நல்ல அம்மாவாக இருந்து வழி சேர்ப்பேன். என்னை சரணாகதியடைந்தவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறாமல் போவது என்ற பேச்சே என் சங்கல்பத்தில் இல்லை. என்னை சரணாகதியடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் எனது 4 கரங்களையும் கொடுத்து அவனை மேலே எழ செய்வேன். என்றும் அவனை கண்ணிமை காப்பது போல காப்பேன். என் அன்பு குழந்தையே, கவலைப்படுவதன் மூலம் எதையும் மாற்ற முடியாது. ஆனால் உன் சாயப்பாவான என் மீது நம்பிக்கை வைப்பதன் மூலம் இங்கு எதுவும் மாறலாம். உனக்கு நடக்கப் போகும் எதுவும் நல்லதாகவே நடக்கும். உனக்கு என்ன நேரும் என்பதை என் கண்கள் அறியும். உன் எதிர்காலத்திற்கு உன் சாயப்பாவான நான் பொறுப்பு. வாழ்க்கையை வெறுக்க 1000 காரணங்கள் இருந்தாலும் வாழ்வதற்கு ஒரு காரணம் போதும். நாளை எல்லாம் சரியாகும் என்ற நம்பிக்கை மட்டுமே போதும். வாழ்க்கையே வெறுத்து போய்விட்டது, இனிமேல் ஏன் வாழ வேண்டும் என்று யோசிக்கிறாய். நீ நம்பிக்கை வைத்திருப்பது உன் சாயப்பாவின் மீது. நான் உன்னை இப்படியே விட்டுவிடுவேனா என்ன? கொஞ்சம் பொறுமையாக இரு. வாழ்வில் பயம் வேண்டாம். உன் கையை யார் விட்டாலும் இந்த சாயப்பாவான நான் எப்போதும் விடமாட்டேன். எப்போதும் என் கரம் உன்னை அணைத்து கொள்ளும்.